அதுவும் இல்லாமல் தமிழ் தேசிய சிந்தனை மற்றும் ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ தமிழகத்தில் மிக துரிதமாக எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த தீவிர திருத்த பட்டியல் அது நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக தாங்கள் எதிர்ப்பதாக அறிவிப்புகள் சொல்கிறார்கள். நாங்கள் அதற்கு எதிராக சட்ட போராட்டம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். டிவிகே போன்ற சில கட்சிகளும் அதை எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பாமக போன்ற கட்சிகள் ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள இதில் ஒவ்வொருத்தர் கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த தேர்தலில் வரும் தேர்தலில் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக தமிழ்நாடு நம்மளுடைய உரிமை தமிழர்கள் குறிப்பாக தமிழர்கள் நமது நில உரிமை, மொழி உரிமை, அரசியல் உரிமையும் இழப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது மிக வேகமாக மிக துரிதமாக அவசர கதியில் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது நிச்சயம் அரசியல் நோக்கம் கொண்டது. அதை விலக்கி பேசுவதற்கும் அதை பற்றியான தமிழக மக்களுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் பத்திரிகையாளர்கள் உங்ககிட்ட நம்ம இதை முறையிட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணாக பத்திரிகை தான் இருந்து வருகிறது. நடுநிலைத்தன்மையோடு இந்த தகவல்களை பொதுமக்களிடம் கடத்துங்கள். பொதுமக்கள் இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத உணரணும். அடிப்படையில் நமது நாடு ஒரு ஜனநாயக நாடு, அதாவது மக்களாட்சி தன்மை கொண்ட நாடு. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மக்களிடம் தான் இருக்கணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களுடைய அதிகாரம் என்பது இந்த எஸ்ஐஆரால் பாதிக்கப்படும். இதை நீங்கள் படிப்படியாக நம்ம அனலைஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இப்போ 3 முறையாக கடைசியாக ஆட்சி செய்து வருகிறார்கள். இதில் 2023 ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு நடைமுறை திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எதுலன்னா தேர்தல் ஆணைய பதவி நடைமுறை திருத்தம். அதாவது என்ன அப்படின்னா, உச்சபட்ச தேர்தல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய தேர்தல் முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது 2023. இதுவே பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தன்மைக்கு பெரிய எதிரானது. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய அதாவது தலைமை நீதிபதி அவர் இருப்பார். அதுக்கு அடுத்து எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேராலையும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபரை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அவர் தான் தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனராக இருப்பார்கள். இந்த முறையை பாஜக அரசாங்கம் வரும்பொழுது மாற்றுகிறார்கள். மாற்றத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா, இங்க இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்கிடுறாங்க. அவருடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மையை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கேபினெட் மினிஸ்டர் ஒரு ஆளை உள்ள கொண்டு வராங்க. அப்போ இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு ஆள், எதிர்கட்சி தரப்புலேருந்து ஒரு ஆள், பொதுவான தரப்புலேருந்து ஒரு ஆள், 3 பேர். இங்கே ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்தை யார் வழி நடத்துறதுங்கிறது ஒரு பேலன்ஸ் வைக்கப்பட்டது. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ 2 தரப்பு ஆளுங்கட்சி தான் முடிவு பண்ணும். கேபினெட் மினிஸ்டர் கண்டிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் ஒருத்தரை நியமிக்க போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அமித்ஷா இப்போ இருக்காரு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் ஆணையத்திற்கான கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையே இவ்வளோ பெரிய ஒரு சமரசத்தை, மக்களாட்சிக்கு எதிரான ஒரு சமரசத்தை இந்தியா செஞ்சிருக்கு. இது எங்கேயுமே மக்களாட்சி தன்மைக்கு ஒரு சரியான பாதையாக இது கருதப்படாது. இப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சதுனால இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையம்ங்கிறத நம்ம ஒரு சாதாரண ஒரு அமைப்பாக நம்ம கருதி கொள்ள முடியாது. அதற்கு நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்பதோ தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசுவதும் கூட ஒரு குற்றமாகத்தான் இங்கே கருதப்படுகிறது. நம்மளுடைய அடிப்படை கருத்து சுதந்திரத்தின் அடிப்படை தான் இந்த கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தனி மனித கருத்து சுதந்திரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை விடவும் நீதிமன்றங்கள் நமக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக அதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இதுவரைக்கும் இருந்த முறைமையை மாற்றி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைமை பாஜகவுடைய கைகளுக்கு சென்று விட்டது. இது ஒரு பெரிய ஆபத்தை இந்தியா முழுக்க நமக்கு உருவாக்கும். அதாவது நமது ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா நாளை ஒரு சர்வாதிகார நாடாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. தேர்தல் முறையில் நமக்கான ஆளுகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சமீபமாக நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா பாஜக மட்டுமே ஜெயித்து கொண்டே வருகிறது. இது பாஜக மேல மக்கள் அதிருப்தியில் இல்லைன்னு நீங்க பேசவே முடியாது. ஏன்னா உங்க ஊடக நண்பர்கள் நன்றாகவே தெரியும்
இப்போ பீகார் எலெக்ஷன்ல அவங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வெற்றி என்பது ஒரு பெரும்பான்மை வெற்றி. இப்ப பீகார் மக்கள் வந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்னு பார்த்தா பீகார்ல பெருந்திரளாக மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பெருந்திரளாக மக்கள் போராட்டம் நடக்கிறத ஊடகம் வந்து முழுமையாக சுதந்திரமாக பதிவு செய்ய முடியுதா? இது நேஷனல் டிபேட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, பிரைம் டைம் டிபேட்டா இல்ல. எப்படி இவ்வளவு மக்கள் வந்து பீகார்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அது இங்க இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் செய்தி ஊடகங்கள்ல சும்மா ஒரு துணுக்கா தான் காட்டிட்டு போறாங்க. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் இருக்குது, திமுக தான் இருக்கு. திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஊடகங்கள் ஏன் இதை வந்து பெரிதுபடுத்தல? அப்ப எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. இந்தியா என்பது ஜனநாயக தன்மையிலிருந்து படிப்படியாக விலகி ஒரு சர்வாதிகார தன்மையை நோக்கி நகர்கிறதா? இன்னும் வரும் காலகட்டத்தில் தேர்தல் என்பது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது. இதுல மிக முக்கியமா எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது அவசரகத்தில் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய பாதகம் என்பது இதையும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம்னு சொல்றவங்க கூட இந்த கருத்தில வாய் திறக்கிறது இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை என்பது என்ன அப்படிங்கிறது தமிழக அரசுக்கே தெரியாது. தமிழக அரசு எந்த இடத்துலையும் வட இந்தியர்களோட வருகையை எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, எந்தெந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இல்ல கணக்கெடுப்பு என்பது தமிழக அரசு இதுவரைக்கும் எங்கேயுமே எடுக்கல, எங்கேயுமே மக்கள்கிட்ட அறிவிக்கல. ஒரு தோராய கணக்காக சுமார் 1 கோடி பேர் தமிழகத்திற்குள் வேற மாநிலங்கள்லேருந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இதுல வட இந்தியர்களுடைய வருகை என்பது அதிகம். இப்ப இந்த 1 கோடி பேர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 வருஷம் ஒருவர் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் அவருக்கான நிரந்தர இருப்பிட சான்றிதழை தமிழக அரசினால் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். ஒருத்தர் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் வாங்கிட்டாரு அப்படின்னா அவரால் இங்க ரேஷன் கார்டு வாங்க முடியும். இப்ப ரேஷன் கார்டும் கூட இப்ப வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் அங்கே சான்று இல்லைனாலும் அவர் வாங்கிக்க முடியும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதுவே தப்பு. முதல்ல வந்து ரேஷன் கார்டை நேஷனலைஸ் பண்ணும் பொழுதே இந்த மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இதுவே ஒரு நமக்கு எதிரானது. ரேஷன் கார்டை நேஷனலைஸ் பண்ண விட்டுருக்க கூடாது, விட்டுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருஷத்துல வரக்கூடிய அத்தனை பேரும் வாக்காளர்களாக மாற முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு ஒரு பூச்சி வேலைக்கு ஒரு வட இந்தியர் வந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு ஹோட்டல் வேலைக்கு வந்திருக்கலாம். 2 வருஷம் அவர் இங்கே தங்கியிருக்காருன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிருப்பாரு. இப்போ அவர் நினைச்சா அவர் இங்கே வாக்காளராக மாறலாம். அதுக்கான முழுமையான அதிகாரம் அவருக்கு இருக்கு. தமிழக அரசு அது வழங்கி வச்சிருக்கு. இப்போ இந்த சூழல்ல தான் இந்த எஸ்ஐஆர் வருது. இப்போ நீங்க கேள்வி என்னன்னா, ஏங்க சரி அவங்க விருப்பப்பட்டு அது மாறுறாங்க, அதுல நம்ம எப்படி தலையிட முடியும்னா அது வேற. விருப்பப்பட்டு அவங்க மாறுறாங்களா, அவங்களும் இதில் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் எஸ்ஐஆர் முறையில. இதையும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒரு இங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு பீகாரி குடும்பம் வந்து இங்க தங்கியிருக்காங்க, இங்க தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க, ஒரு 2-3 வருஷம் இங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போய் வாக்கு போடுறாங்க, நல்லது கெட்டது அவங்க உறவினர் கல்யாணத்துக்கு போறது வரதெல்லாம் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு போக்குவரத்தா இருக்காங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பீகார்ல நடந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இங்க தங்கல, அதாவது பீகார்ல அந்த குடும்பம் தங்கவில்லை அப்படின்னு சொல்லி அங்க அவர்களுக்கு வாக்குரிமை என்பது மறுக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த குடும்பத்துக்கு வாக்குரிமை பீகார்ல இருக்காது. இந்த ஃபார்ம், இந்த மாதிரி வாக்குரிமை எனக்கு அங்க மறுக்கப்பட்டுச்சுங்கிற ஃபார்மை தமிழ்நாட்டில் காட்டலாம்னு சொல்லி எமிரேஷன் ஃபார்ம்ல பதிவு பண்ணியிருக்காங்க 13வது பாயிண்ட்ல. அப்ப அதோட பொருள் என்ன? அந்த குடும்பம் இப்ப அந்த எமிரேஷன் ஃபார்ம்ல இங்க பாருங்க பீகார்ல எங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சு, இப்ப அங்க எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இங்க வாக்குரிமை என்பது கொடுக்கப்படும். இது அவர்களாக முன் வந்து நாங்க தமிழ்நாட்டில் தான் வாழ போறோம், தமிழ்நாட்டில் தான் வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை செய்யட்டும், அதுல நம்ம விவாதிக்கப்படலை. ஆனா இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களும் வலுக்கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்ப என்ன, என்னோட வாக்காளர் அங்க வாக்கு போயிருச்சு எனக்கு, அப்ப நம்ம எனக்கு வாக்காளர் ஓட்டர் எனக்கு எங்க இருக்கும், இங்கதான் இருக்கும், அதையும் கட்டாயம் பதிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் போய் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க கவனிங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி பேர்ல குறைந்தபட்சம் எத்தனை வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் உள்ள வருவாங்கன்னு பாருங்க. இந்த வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க நம்புறீங்க? என்ன, திமுக வாக்கு செலுத்த போறாங்களா, அதிமுக வாக்கு செலுத்த போறாங்களா, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த போறாங்களா, டிவிகேக்கு வாக்கு செலுத்த போறாங்களா? எந்த கட்சி, எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. மாறாக அவர்கள் ஒன்னா பாஜக இல்லைன்னா காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் மாநில சுயாட்சி பேசி வந்த மாநிலம்ங்கிறது தமிழ்நாடு.
மொழி உரிமை பேசி வந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதன்மையாக நின்று நடத்தி மாநில மொழிகளுக்கு உரிமை வேண்டும்ங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த வரலாறு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மொழி உரிமை என்ன ஆகும் முதல்ல? இப்ப இந்த 1 கோடி பேர்ல குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளராக மாறிவிட்டார்கள் என்றால், அந்த 60 லட்சம் பேர் ஒன்னா கூடி ஒரு இடத்துல எங்களுக்கு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும், அரசு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருமொழி கொள்கை என்ன ஆகும்? இந்த கேள்விகள் இருக்குது. அப்ப வட இந்தியர் வாக்காளர்களை வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டு தேர்தலுக்குள் அதுவும் அவசர கதியில் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சதி திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். இந்த கருத்தை நானும் பார்க்கிறேன், எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டேங்குது, கடந்து போறீங்க. ஏன் அப்படின்னா, எங்க இதை பேசிட்டா அப்படி வரக்கூடிய பீகாரிகள் வாக்கு நமக்கு வராம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுல இந்த தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எஸ்ஏஆரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆமா எதிர்க்கிறோம். ஆனா மறுபக்கம் எஸ்ஏஆர் ஃபார்மை வேகமா ஃபில் பண்ணுங்கிறாங்க. இது என்ன மாதிரியான எதிர்ப்பு? ஒரு செயல் திட்டம் வருது, அந்த செயல் திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, தமிழர்களுடைய உரிமை பறிபோகுது, வாக்காளர்களாக நம்ம தமிழர்கள் இருப்போமா இருக்க மாட்டோம். இது வட இந்தியர்கள் வருவது மட்டும் கிடையாது, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலையுமே வேலை வாய்ப்புக்காக வெளிமாநிலங்களுக்கு போயிருக்கவங்க திரும்ப இங்க வந்து வாக்கு போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி, அந்த தேர்தல் அதிகாரி வீட்டுக்கு வர்ற நேரம் நம்ம இல்லைன்னா அது 3 முறை வருவாங்களாம். அது 3 முறை வந்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம உறுதி செய்யணுமா? எப்படி உறுதி செய்ய முடியும்? அவர் நான் 3 முறை வந்த வீடு லாக்குடு, ஹவுஸ் லாக்குடுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு வாக்குரிமை இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்போ தஞ்சாவூர்காரங்க, நீங்க தஞ்சாவூர்ல உங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. இப்போ நீங்க சென்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதோ தனியாக வந்திருக்கீங்க, அவங்க அப்பா அம்மாலாம் உங்க கூட வந்து தங்கி இருக்கிறாங்க, இல்லை சென்னையிலே நீங்கள் செட்டிலும் ஆயிருக்கீங்க, ஆனால் வாக்கு போகிறதுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்த ஊரில் வீடு இருக்குது, நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு வாக்கு போட்டு வந்துட்டு இருக்கீங்க. இனி இதை பண்ண முடியாது, இதை இனி பண்ண முடியாது. இது எந்த அளவுக்கு அரசியல் டெமோகிராஃபியை மாற்றுன்னு பாருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கே வாக்கு போட்டுக்கோங்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நினச்சி வாக்கு போட்டுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் போய் செலுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த 3 முறை நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க அதிகாரிகள் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது நீங்கள் இல்லை, அவங்க கதவை தட்டி பார்த்துட்டு தான் அதை சொல்லணும் அவசியம் கிடையாது. சரி, உங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுருச்சு, எந்த அதிகாரி உங்கள் வீட்டை கதவை தட்டினாரு? அவர் வந்து தட்டவே இல்லை, உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இப்போ அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏங்க, இன்னைக்கே பணிச்சுமை காரணமாக ஒரு 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 பெண் அதிகாரி, அரசு ஊழியர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தங்க தற்கொலைக்கு முயன்று இருக்கிறாங்க. இப்ப திரும்ப அரசாங்கம் என்ன சொல்லுது, 35,000 ரூபாய் கொடுக்குறோம், தேர்தல் பணிகளுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? இதுல ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கா? நாங்கள் எதிர்க்கிறோம்ங்கிறாங்க. தமிழக அரசு ஊழியர்களை தேர்தல் பணிக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வர, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு தமிழக முதல்வரை எது தடுக்கிறது? எது தடுக்குது? இந்த கேள்வி இருக்குல்ல. இல்ல மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா? சந்தேகமா இருக்கு. அமைச்சர் சேகர்பாபு வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு, நீங்க ஒரு உண்மையான ஊடகம் அதை வெளியிட்டு விட்டார்கள். பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்காரு, யாரையோ திட்டி பேசிட்டு இருக்காரு, பாஜகவை திட்டி பேசிட்டு இருக்காரு. ஒரு போன் கால் வருது, உன திட்டி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. என்ன ஒருவேளை மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. எதிர்ப்புன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களுடைய தேர்தல் இதை வந்து நாங்களாம் எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்க, மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொடுத்துருக்கோம்னா என்ன உதவி செய்றீங்க? இதை நீங்க உதவி செய்யறது மூலம் யாருக்கு நன்மை நடக்க போகுது? இது தமிழர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய செயல் திட்டம். இது சில மாதங்களில் நம்ம உரிமையை பறிக்குது, அவசர கதியில் நம்ம உரிமையை பறிக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழகமும் தமிழக அரசும் எதிர்நிலைப்பாடு எடுக்கணுமே ஒழிய அதை ஆதரித்துக் கொண்டு மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்க கூடாது. இது துன்புறுத்தல் இல்லையா? இப்ப இன்னொன்னு கவனிங்க, சரியா போன ஜனவரி மாசம் தான் 6ஆம் தேதி தான், போன ஜனவரி 6ஆம் தேதி தான் தமிழகத்துடைய தேர்தல் பட்டியல் என்பது முழுமையாக அறிவிக்கப்பட்டது, சீர்திருத்தம் செய்யப்பட்டது. இறந்த வாக்காளர்கள் இவங்கெல்லாம் நீக்கிட்டு போன ஜனவரி மாசம் 6ஆம் தேதி அதுக்குள்ள முறைகேடு நடந்துச்சா? அப்ப போன ஜனவரி மாசம் வெளியிட்டது எந்த அமைப்பு? இதே தேர்தல் ஆணையம் தானே. ஏங்க எனக்கு கேட்கல, தேர்தல் பட்டியல்ல முறைகேடு இருக்குன்னா அதுக்கு பொறுப்பு யாருங்க? அதுக்கு பொறுப்பு யாரு? நீங்களும் நானுமா? உங்க பேர் இருக்கிறதோ, இல்ல உங்களை மாதிரி 10 பேர் இருக்கிறதோ, இல்ல லார்ட் தானோஸ் பேர் இருக்கிறதோ,
இல்லை ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி வந்து 10 முறை இங்கே வாக்கு செலுத்தின மாதிரி பதிவாயிருக்கிறதோ என்னோட பிரச்சனையா? அது தேர்தல் ஆணையத்தோட முறைகேடு இல்லையா? யார் அதுக்கு பொறுப்பேற்கணும்? தேர்தல் ஆணையத்தில் எடுக்கப்பட்ட பட்டியலில் நிறைய முறைகேடுகள் இருக்கு. அதற்கு மக்களா பொறுப்பேற்க முடியும்? மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த முறைகேடான பட்டியலை வெளியிட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அப்புறம் இங்க நடக்கிறது அரசாங்கமா இல்ல சர்வாதிகாரமா? இப்ப சரி, இந்த எமிரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து எல்லாரும் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு வாக்கு கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களும் வேக வேகமா அவசர அவசரமா போய் பதிவு பண்றீங்க. அவங்க நீங்க இங்க இருக்கிறதுக்கான சான்றிதழ் கேட்கறாங்க. 100 சான்று கேட்கறாங்க. என்னன்னா, போன முறை வாக்கு செலுத்தினதுக்கு சான்று. அது போன முறை நீங்க வாக்கு செலுத்தினதுக்கு என்ன சான்று சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்க. எனக்கு உண்மையிலே தெரியல என்ன சான்று இது. இந்த மைய வைப்பாங்க, அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? எத்தனை நாளைக்கு இருக்கு அந்த மைய? போன முறை வாக்கு செலுத்தி எந்த பூத்துல நீங்க போய் வாக்கு செலுத்தினீங்க? சரி, போன முறை நீங்க வாக்கு செலுத்தல, அதனால இந்த முறை உங்களுக்கு வாக்கு கிடையாதா? என்னங்க நடந்துட்டு இருக்கு இந்தியால? என்ன கேட்கறாங்க? அடுத்து பிறப்பு சான்றிதழ். அந்த பிறப்பு சான்றிதழ்ல பேர் இருக்கணும். இப்பதான் சமீபமா, அதாவது ஒரு 2000ஆம் ஆண்டுக்கு பின்னாடி தான் பிறப்பு சான்றிதழ்ல பேர் போட்டு வழங்கக்கூடிய முறைமை கடைபிடிக்கப்படுது. அதற்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் பிறப்பு சான்றிதழே இருந்தாலும் பிறப்பு சான்றிதழில் அவர்கள் பெயர் இருக்காது. ஏன்னா பிறக்கும் போதே யாராவது பேர் வச்சுட்டா பிறப்பாங்க? இப்ப நீங்க பிறக்கலாம், அடுத்த திமுக தலைவர், அடுத்த திமுக இளைஞரணி செயலாளர் இப்ப வேணா பிறக்கும் போதே பேர் வச்சுக்கலாம். ஆனா அது நடைமுறை அல்ல. அப்ப பிறக்கும் போதே பேர் வைக்கிற நடைமுறை இல்ல நம்ம கிட்ட. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம், அதுல உங்களோட பேர் கரெக்டா இருக்கணும், ஆதார்ல இருக்கிற பேர் அப்படியே அதுல இருக்கணும்னு நான் கேட்கறது என்ன நோக்கம்? சரி, இல்ல என்ன பண்ணுவீங்க? அந்த மனிதன் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா சரி செய்யணும் தானே சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு அப்படி இல்லைன்னா பேர் மாறிடுச்சுன்னா அது சேர்க்க முடியாதான். இதுல என்ன மாதிரியான நடைமுறை? அப்ப அவங்க நோக்கம் என்ன? வட இந்தியர்கள் எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி விடணுமோ அவ்வளவு தள்ளி விட்டுறலாம் அவசர கதியில செய்யும்போது. இன்னும் சில ஊர்களுக்கு நம்ம போக முடியாது, சில கிராமங்களுக்கு நம்ம போக முடியாது. இப்ப இருக்க நிலைமையிலே இருக்கு. அப்படி பழங்குடி மக்களை போய் சந்திக்கிறது இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் கல்வி அறிவில் முன்னேறாம இருக்கிறாங்க. கல்வி அறிவில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே இதான் நிலைமை. இவர்கள் இது இந்தியா முழுக்க செய்ய போறாங்க, அடுத்து 12 மாநிலங்களில் செய்ய போறாங்கிறாங்க. இதை தமிழ்நாடு தான் எதிர்க்க வேண்டும். இது நமக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது, இது எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை தான், எல்லா மாநில உரிமைக்கும் இது பிரச்சனை தான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இது இந்தியாவுடைய ஜனநாயகத்தன்மையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முறை. இப்ப நான் கேட்கறேங்க, தேர்தல் அதிகாரி வந்து கேட்கிறாரு, நீங்க இங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. இப்போ இந்த வாக்கு இது இப்போ சப்போஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா இப்போ நான் யாரு? இப்போ அவங்க கேட்குற விஷயங்கள் என்னால் கொடுக்க முடியலன்னா, என்கிட்ட முன்னாடியே ஓட்டர் ஐடி இருக்கு, இப்போ என்னால் அது கொடுக்க முடியல, இப்போ நான் யாரு? இப்போ இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணி கொடுக்கல, இப்போ நான் யாரு? அந்நிய நாட்டு அதிபதியா? இல்லை கேட்குறேன், எனக்கு புரியல. அப்போ நான் யாரு? அப்போ எனக்கு வாக்கு இல்லைன்றீங்களா? என்னுடைய வாக்கு மறுக்கப்பட்டுருமா? உங்களுடைய தப்புக்கு நீங்க எப்படி மக்களை தண்டிக்கலாம்? யாருடைய மிஸ்டேக்? தேர்தல் ஆணையத்தில் முறைகேடு நடந்திருக்கு, தேர்தல் பட்டியலில் முறைகேடு இருக்குன்னா யார் பொறுப்பு? அப்ப இதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது ஒருமித்தமாக எதிர்க்கணும். ஆனா இது உண்மையாகவே ஒருமித்தமாக தமிழக அரசோ தமிழக எதிர்கட்சிகளோ பாஜக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோ எதிர்க்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. மாறாக நமது வாக்கை பாதுகாத்துக் கொள்வோம், நமது கட்சிக்காரர் வாக்கை பாதுகாத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை எவ்வாறு போனா என்ன, தமிழக மக்களுடைய வாழ்க்கை என்ன வேணா பரவாயில்ல, ஆனா எங்களுடைய வாக்குகளை நான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க போய் பதிவு பண்ணிருங்க. நம்ம கட்சிக்காரங்களை எப்படியாவது கொண்டு போய் உதவி செஞ்சிருக்க முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்கக்கூடாது. நம்ம இதை நாம் ஏற்றோம் அப்படின்னா, நான் சொன்னது போல வட இந்தியர்களுடைய அதிகாரம் இல்ல வட இந்தியர்களோட வாக்குகள் என்பது பெருவாரியாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுரும். ஒன்ஸ் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உரிமை என்பது முழுமையாக பறிக்கப்படும்.